திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 13வது அத்தியாயம் நவாக்கரியில் 1351 நாம் முன்பு சிந்திக்க உள்ளோம். சென்ற பாடல்களில் அந்த கரணங்களாகவும் அவற்றின் அறிவுகளாகவும் விளங்குகின்றார் அப்படின்னு நமக்கு உணர்த்த முற்பட்ட திருமூல நாயனார் இந்த பாடலில் அதோடு இல்லை, பஞ்சபூதங்களிலும் அவளே இருக்கின்றார், உன்னுக்குள்ளும் இருக்கின்றார், உன் கண்ணிலும் இருக்கின்றார், அறிவாக இருக்கின்றார் அப்படின்னு இன்னொரு முறை எல்லாத்திலும் எல்லாமுமாக இருக்கின்றாள் என்பதை வேறொரு கோணத்தில் சொல்ல முற்படுவதாக உணர்கின்றேன். மிக்க நன்றி. வாருங்கள் கௌரி அம்மா, வணக்கம். நன்றி ஐயா, அருமை ஐயா. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. மந்திரம் 1351. தன்னுள்ளும் ஆகி தரணி முழுதும் கொண்டு என்னுள்ளும் ஆகி இடம்பெற நின்றவள், மண்ணுள்ளும் நீர் அனல் காலுள்ளும் வானுள்ளும் கண்ணுள்ளும் மெய்யுள்ளும் காணலும் ஆமே. Commentary. Yogic vision reveals her presence in all the elements and in all life. She is embodied within the temple of the human being. It is always her consciousness that sees through the eye. தன்னுள்ளும் ஆகி தரணி முழுதும் கொண்டு, நம்ம நேத்தே பார்த்த மாதிரி அவங்க தன்னுள்ளும் ஆமேன்னு முடிச்சிருந்தாங்க. தன்னுள்ளும் நமக்குள்ளேயும் தரணி முழுதும் சிவமும் சக்தியாகவும் அந்த ஐந்தொழில புரிகிற சதாசிவனோட சக்தியாகவே இருந்து அவங்களோட சேர்ந்து சிவமும் சக்தியுமாக இந்த உலகத்தை இயக்கிட்டு நமக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருக்கிறாங்க. என்னுள்ளும் ஆகி இடம்பெற நின்றவள், என்னுள்ளும் என் சிவத்துக்குள்ளும் அவளே இருக்கிறாள். அது அந்த சிவத்தோட பாதியா எனக்குள்ளேயும் என்னோட இருக்கிற நானா சிவமாக இருக்கிற எனக்குள்ளேயும் அவளே நின்று அருள் புரிகிறாள். மண்ணுள்ளும் நீர் அனல் காலுள்ளும் வானுள்ளும், பஞ்சபூதங்கள், நம்ம உடம்பே பஞ்சபூதங்களால் ஆனதுதான். அந்த ஆதாரம்னு பார்த்தீங்கன்னாலும் அதுவும் பஞ்சபூத ஆதாரங்கள் தான். அனைத்துமே நம்ம உடல் மனம் எல்லாமே அவளாக தான் இருக்கிறாங்க. இப்போ மூலாதாரம் எடுத்துக்கிட்டா நிலம் வரும், சுவாதிஷ்டானம் நீர், மணிப்பூரகம் நெருப்பு, அநாகதம் காற்று, விசுத்தி ஆக்ஞாலாம் ஆகாயத்தில் வரும். இந்த மாதிரி நமக்குள்ள எல்லாமாகவும் அவளே இருக்கிறாள். இப்போ இந்த பாட்டில் பார்க்கும்போது நம்ம ஒவ்வொரு பீஜ மந்திரமாக பார்த்துட்டு வரோம். அதில் இப்போ நம்ம இது 3வது பாடல் பார்க்குறோம். இதுலேருந்து நமக்கு என்ன புரிய வருதுன்னா, இப்போ அந்த ஐம் சரஸ்வதி கல்வி ஞானம்லாம் கொடுத்தாங்க. ஸ்ரீம் செல்வம் கொடுத்ததா பார்த்தோம் நம்ம. ஹ்ரீம் வசமாகும், அனைத்தும் வசமாகும் நமக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னாங்க. அதே மாதிரி கவும் அன்னையாக இருந்து நமக்கு பாதுகாப்பு அளித்து அவங்க நம்மளோட வினைகள் எல்லாம் நீக்கி நம்ம சிவத்தை அடையிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்றதை பார்த்தோம். அப்புறம் க்ரீம் பார்த்தோம். க்ரீம் நமக்குள்ள உள்ளொளியாக இருந்து, பராசக்தி தேவி உள்ளொளியாக இருந்து நம்மளை அந்த சரி பண்ணுறது, நம்ம வினைகளை சரி பண்ணுறது, நமக்கு உள்ளொளியை நிரப்பி நம்மளை தெய்வத்திட்ட கூட்டு போகிற விஷயமா பார்த்தோம். இப்போ சதாசிவ நாயகி நமக்குள்ளே எல்லாமாவும் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த நமக்குள்ள இயக்கத்துக்கும் உலக இயக்கத்துக்கும் எல்லாத்துக்குமே அவங்க தான். அப்போ இந்த பீஜ மந்திரம், இந்த ஹவும் பீஜ மந்திரத்தில் ஆரம்பித்து நம்ம சொல்கிற அந்த நவாக்கரி மந்திரம் நமக்கு எல்லா ஆற்றல்களையுமே தரும். நமக்குள்ளே இருக்க உடம்புல இருக்க அனைத்து பஞ்சபூதங்கள், நேற்று சொன்னது அறிவாகவும் உணர்வாகவும் இருக்காங்கன்னு பார்த்தோம்.
அதுக்கான ஆற்றல்களும் இன்னைக்கு வந்து பஞ்சபூதங்களும் அதெல்லாம் சொல்றதுனால எல்லாமாகவுமே அவங்க தான் இருக்கிறாங்க. அந்த எல்லாத்துக்குமே நமக்கு அந்த ஆற்றல் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் இந்த நவாக்கரி மந்திரத்தினால. கண்ணுள்ளும் மெய்யுள்ளும் காணலும் ஆமே. நமக்கு கண்ணுள்ளம் நம்ம பார்க்குற பார்வை வந்து எல்லாருக்குமே வேறுபடும் இல்லையா? நம்ம கண்ணு ஒன்று தான் ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறப்போ ஒரு ஒரு பொருளை பார்க்குறோன்னா கூட ஒருத்தவங்க ரசனையோட பார்ப்பாங்க. ஒருத்தவங்க அதோட விலை அதிகமா இருக்கு. அந்த இதுல பார்ப்பாங்க. சில பேர் அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பார்ப்போம். சில பேர் அதுக்கு பின்னாடி இருக்க வேலைப்பாடு எவ்வளோ நிறைஞ்சது, எவ்வளோ வேலை பண்ணியிருப்பாங்க அந்த விஷயத்துக்கு அப்படின்னு அவங்களோட உழைப்ப பார்ப்போம். இது தேவையில்லைன்னு பார்ப்போம். தேவையானது பார்ப்போம். ரொம்ப அழகா இருக்குன்னு பார்ப்போம். நம்ம பார்வை வந்து நம்மளோட மனத பொறுத்து தான் இருக்கும். நம்ம எல்லாருக்கும் கண்ணு ஒண்ணா இருந்தாலும், அது அன்பான பார்வையா இருக்கா? வெறுப்பான பார்வையா இருக்கா? இது எல்லாமே நம்மளோட மனசுல இருந்து தான் வர்றது. அந்த மனது நம்ம பார்வைக்கும் அவ தான் சக்தி குடுக்கறது. நம்ம மனதுக்கும் அவ தான் சக்தி குடுக்கறது. மெய்யுள்ளும் உண்மை பொருளாவும் பார்க்கலாம், உடம்பாகவும் பார்க்கலாம். ஏற்கனவே உடம்ப பத்தி அவங்க சொல்லிட்டதுனால, இந்த மெய்ப்பொருள்லயும் அவங்க தான் இருக்காங்க. அந்த விழிப்போட உணர்வாகவும், அந்த விழிப்பு நான் உணர்வுல இருக்கிறனாலும், அதுலயும் அவங்க தான் இருக்கிறாங்க. இப்ப அப்படி நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது, இது எல்லாத்துலயுமே காணலுமாமே. அவங்கள நம்ம காண முடியும். ஏன்னா, எல்லா விஷயத்திலயும் இயக்கத்துக்கும் அவங்க தான் தலைவியா இருக்காங்க. அப்படிங்கிறது. இதுலருந்து நம்ம இந்த மந்திரத்துக்கான பலன் வந்து புரிய வருது. எல்லா ஆற்றலுக்கும் தலைவியா இருக்கவங்கள நம்ம வந்து வழிபடும்போது, நமக்கு வந்து அந்த சக்தி கிடைக்கும். எல்லாத்துக்குமே சக்தி கிடைக்கும். நம்ம உடம்பு, மனது ஏன்னா இந்த இந்த உடம்ப தான் அவங்க கோயிலா கொண்டிருக்காங்க. நம்ம சக்தி தேவியும் சரி, சிவமும் சரி. அந்த கோயிலா பார்த்து நமக்குள்ள வந்து இருக்கிறாங்க. நம்ம உள்ளத்திலயும் இருக்கிறாங்க, நம்ம உடம்புலயும் இருக்கிறாங்க. நம்மளோட ஆதாரங்கள்ல ஒவ்வொரு ஆதாரங்கள்ல, நாடி நரம்புல எல்லாத்துலயுமே அவங்களோட சக்தி நிறைஞ்சிருக்கு. அப்ப அத நம்ம எப்படி பேணி காக்கணும்? நம்ம உள்ளத்தை எப்படி தூய்மையா வச்சுக்கணும்? ஏன்னா அவங்க வந்து அமர்ற இடம் இல்லையா? அதை எப்படி நிறைச்சு வச்சுக்கணும்? அன்பால, அறிவால, நல்ல நன்றி உணர்வால நிறைச்சு வச்சுக்கணும். அதே மாதிரி உடம்பு ஒழுக்கம், அமைதி, அன்பு இந்த இதுல நம்ம நம்ம அவங்கள நம்ம கோயிலான வந்து நம்ம உடம்புல இருக்கிறாங்கன்றக்கப்ப நம்ம அதை எப்படி பேணி காத்து அவங்களோட இயைந்து அவங்களோட சென்று நம்ம இறைவனை அடையணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்க வருது. அனைவருக்கும் நன்றி. வாங்கம்மா கிருத்திகாம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த மந்திரம் வந்து 1151. என்னுடைய தெளிவுக்காக நான் ஒரு முறை வாசிக்கிறேன். கௌரிமா சொல்லும்போது எனக்கு வேற ஒரு பகுதி ஞாபகம் வந்தது. தேவியை பற்றி நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு பகுதி. அது வந்து இந்த மந்திரத்தோட அப்படியே ரொம்ப அழகா ஒத்து போற மாதிரியான ஒரு விஷயம். முதல்ல மந்திரம் வாசிக்கலாம். தன்னுள்ளும் ஆகி தரணி முழுவதும் கொண்டு என்னுள்ளும் ஆகி இடம்பெற நின்றவர். மண்ணுள்ளும் நீரு அனல் காலுள்ளும் வானுள்ளும் கண்ணுள்ளும் மெய்யுள்ளும் காணலும் ஆமே. அவதான் எல்லா இடத்துலயும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அததான் இன்றைக்கு மந்திரம். அவளே எல்லா விடத்திலும் இருக்கிறாள் அப்படின்னு. இது வந்து நம்ம ரொம்ப அழகா தேவி மகாத்மியத்துல வந்து கொண்டாடுவாங்க. இது இந்த இவளை வந்து அந்த மாதிரியான கொண்டாடுவாங்க. என்னன்னா பொருள் வந்து நம்ம ரொம்ப எளிதான ஒரு பொருள் தான். எல்லா உலகத்தையும் கொண்ட அந்த சதாசிவ நாயகி எப்படி இருக்கா அப்படின்னு நம்மள வந்து எல்லா இடத்துலயும் பஞ்சபூதங்களிலும் எல்லாத்துலயும் பார்க்கலாம் அப்படின்னு. அத வந்து தேவி மகாத்மியத்துல 5ஆம் ஸ்கந்தம் அதுல வந்து ரொம்ப அழகா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, முதல்ல நிறைய விஷயங்கள் சொல்லி அவள் அப்படிப்பட்டவள் இப்படிப்பட்டவள்னு பிரகாசமான சொரூபத்தை உடையவள் அப்படி எல்லாம் சொல்லிட்டு கடைசியில ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. துக்கங்களை கடத்துவிக்கும் துர்க்கையாக இருக்கக்கூடியவள், அனைத்திற்கும் சாரமாக அனைத்தையும் ஆக்குபவளாக, உபாசகர்களை சம்சார சாகரத்திலிருந்து கரையை சேர்ப்பவளாக அவள் இருக்கிறாள். துர்காயை, துர்க பராயை, சாராயை, சர்வகாரிணியை அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை
ஆரம்பிப்பாரு. என்ன அப்படின்னா, அதி சௌமியாதி ரௌத்ராயை நதாஸ்தஸ்யை நமோ நம அப்படின்னு. அப்படின்னா சுந்தர ரூபமாவும் அவள் தான் இருக்காளாம், அகோரம் உள்ளவைகளையும் தாண்டி நிற்கக்கூடிய விஷ்ணு மாயையாகவும் அவளே இருக்கிறாள் அப்படின்னு. அதுவும் இதுவும் அவதான் அதுவும் அவதான் அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம்தான் நம்ம ரொம்ப கொண்டாடக்கூடிய அந்த மந்திரம் வரும். என்ன அப்படின்னா, யா தேவி சர்வபூதேஷு விஷ்ணு மாயோதி ஸ்திதா அப்படின்னு சொல்லுவார். எல்லா உயிர்களிடத்தும் விஷ்ணு மாயையாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இதை நேத்திக்கு பார்த்தோம். அதுக்கப்புறம் அடுத்த வார்த்தையில சொல்லுவாரு, யா தேவி சர்வபூதேஷு சேதனேத்யேய விதியதே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா யார் எல்லா உயிர்களிடத்தும் உயிர் நாடியாக இருக்கிறாளோ அப்படின்னா, அப்ப அதான் சொல்றாங்க, தன்னுள்ளுமாகி தரணி முழுவதும் கொண்டு என்னுள்ளுமாகி அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுதான். அப்புறம் சொல்றாரு, யா தேவி சர்வபூதேஷு புத்தி ரூபேன சம்ஸ்திதா கண்ணுள்ளும் மெய்யுள்ளும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அது அது அப்படியும் வருது. யா தேவி சர்வபூதேஷு நித்ரம ரூபேன சம்ஸ்திதா உறக்கத்தின் வடிவாக இருக்கக்கூடியது. அப்போ அவளும் அவதான். அப்புறம் யா தேவி சர்வபூதேஷு சுதாரூபேன சம்ஸ்திதா அப்படின்னு சொல்லுவாங்க. பசி சுதாரூபம் அப்படின்னு, பசியில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலாக, பசிக்கு ஒரு ஆற்றல் இருக்கு இல்லையா, அப்ப அந்த ஆற்றலாக இருக்கக்கூடியவள். சாயா ரூபேன சம்ஸ்திதா நிழலுக்கு ஒரு ஆற்றல் இருக்கு, அந்த நிழலோடு இருக்கக்கூடியவள். சக்தி ரூபேன சம்ஸ்திதா எல்லா உயிர்களிடத்தும் சக்தியாக இருக்கக்கூடியவள். யா தேவி சர்வபூதேஷு திருஷ்ணாரூபேன சம்ஸ்திதா அனைத்து உயிர்களிலும் இருக்கக்கூடிய தாகம். திருஷ்ணம் அப்படின்னா தாகம். இந்த திருஷ்ணாரூபேன சம்ஸ்திதா அப்படின்னா இந்த தாகத்துக்கு ஒரு ஆற்றல் இருக்கு. நம்ம அனைத்து உயிர்களுக்கும் அனைத்துள்ளும் ஆகின்றோம். அப்ப அதை ஒன்னொன்னுத்தையும் அந்த இடத்துல பிரிச்சு பாக்குறோம் நம்ம. அடுத்தாப்புல சொல்றாரு, சாந்தி ரூபேன சம்ஸ்திதா எல்லா உயிர்களையும் இருக்கக்கூடிய பொறுமை. அப்போ எல்லாருக்கும் இது எல்லாமே இருக்கு, எது ஓங்கி இருக்கிறதுங்கிறத பொறுத்துதான் நம்ம நம்மளுடைய தன்மை மாறுகிறது. அப்புறம் ஜாதி ரூபேன சம்ஸ்திதா ஜாத்தின்னா இந்த இடத்துல நம்ம பாக்குற ஜாதி இல்ல, உற்பத்தி. அப்ப எல்லா உயிர்களும் மீண்டும் மீண்டும் உற்பத்தி ஆகுது. ஒரு செடி இருந்தா அந்த செடி இன்னொரு செடியா முளைக்குது இல்லைங்களா. உயிர் இருந்தா அது இன்னொரு உயிரினமாக இன்னொரு யங் சிப்ளிங் இல்லைன்னா யங் அப்படின்னு சொல்றோம்ல, இந்த மாதிரி குட்டி போடுறது இல்லைன்னா ஒரு முட்டை போடுறது இதெல்லாம் இருக்கு இல்லையா. அந்த ஜாதி ரூபேன சம்ஸ்திதா லஜ்ஜா ரூபேன சம்ஸ்திதா அனைத்து உருவங்களிலும் இருக்கக்கூடிய உயிர்களிலும் இருக்கக்கூடிய வெட்கமாக இருக்கிறது. இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமான விஷயம். நம்ம ரொம்ப ஈஸியா அனைத்து உயிர்களுக்குள்ளும் இருக்கிறாள் அப்படின்னு நம்ம முடிச்சிடுறோம். அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்றாரு. யா தேவி சர்வபூதேஷு சாந்தி ரூபேன சம்ஸ்திதா எந்த தேவியானவள் அனைத்து உயிர்களிடத்திலும் அமைதியின் உருவமாக இருக்கிறாளோ, அப்ப அதுக்கு எவ்வளவு இன்னும் அடுத்த வார்த்தையில அடுத்த ஸ்லோகத்தை சொல்றாரு. ஸ்ரத்தா ரூபேன சம்ஸ்திதா ஸ்ரத்தையின் உருவமாக, அக்கறையின் உருவமாக, ஒரு கான்சன்ட்ரேஷனா எது இருக்கோ அதுதான் அவள் அப்படின்னு சொல்றாங்க. காந்தி ரூபேன சம்ஸ்திதா அப்படின்னா அடுத்த வார்த்தையில பிரகாசமாக, காந்தினா பிரகாசம், அந்த பிரகாசமாக இருக்கக்கூடியவள். லக்ஷ்மி ரூபேன சம்ஸ்திதா எல்லா உயிர்களிடத்திலும் செல்வமாக. அப்ப இந்த உயிர்களை எது செல்வம், நம்ம சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் அனைத்துமே செல்வமாக இருக்கக்கூடியது. விருத்தி ரூபேன சம்ஸ்திதா அதாவது இந்த உயிரை வளர்வதற்கு உண்டான ஆற்றலாக, உயிர் ஆற்றலாக யாரு இருக்கிறார்களோ அதான் சொல்றாரு. என்னுள்ளுமாகி இடம்பெற நின்றவள் கண்ணுள்ளும் மெய்யுள்ளும் காணலுமாமேன்னு சொன்னோம் இல்லையா, அப்படி இருக்கிறாங்க. யா தேவி சர்வபூதேஷு ஸ்மிருதி ரூபேன அப்போ அனைத்திற்கும், ஸ்மிருதினா ஞாபகம் இந்த இடத்துல, அப்ப அனைத்துள்ளும் இருக்கக்கூடிய அந்த ஞாபகமாக இருக்கக்கூடியவளாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்றோம். துஷ்டி ரூபேன சம்ஸ்திதா மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவள். மாத்ரு ரூபேன சம்ஸ்திதா தாய்மை இருக்கும் எல்லா உயிர்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த தாய்மை, அந்த தாய்மையின் உருவமாக இருக்கக்கூடியவள். பிராந்தி ரூபேன சம்ஸ்திதா மாயை எல்லாத்துலயும் இருந்தாலும் ஒரு மாயை இருக்கும்.
எவ்வளவுதான் தெளிந்தாலும் அந்த ஒரு மாயை நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆணவ மலம்ல வந்து அந்த மாயாமலம் போகணும் போனாதான். ஆனா அந்த மாயாமலம் இருக்கிற வரைக்கும் இந்த பூமிக்கு வந்துட்டே போயின்னு தான் இருக்கும். அந்த மாயையாகவும் அவளே இருக்கிறாள். அதனாலதான் நம்ம அவளை வந்து காமாட்சின்னு கொண்டாடுறோம். அதை விளக்கக்கூடியவளாக இருக்கிறாள் அப்படின்னா. இதெல்லாம் சொல்லிட்டு இந்திரியானாம் அதிஷ்டாத்ரி பூதானாம் சாகிலேஷியா பூதேஷு சததம் தஸ்யை வியாப்தி தேவ்யை நமோ நம அப்படின்றார். அதாவது எந்த சக்தி அனைத்து பிராணிகளிடத்திலும் கர்மேந்திரியங்களுக்கும் ஞானேந்திரியங்களிற்கும் உள்ளத்திற்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரவிற்த்தி போன்றவைகளுக்கும் காரணமாகி அனைத்திலும் வியாபித்து நிற்கிறதோ அந்த தேவிக்கு நான் நமஸ்காரம் செய்கிறேன். சித்தி ரூபேன யா கிருஷ்ண மேதத் வியாபியாஸ்ததிஜத நமஸ்தஸ்தே 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 நமோ நமக. எந்த ஒரு தேவி அகில உலகத்திலும் ஞான ரூபத்தோடு இத்தரணியில் பரவி நிறைந்து கொண்டு ஸ்திரமாய் இருக்கிறாளோ அவளுக்கு நமஸ்காரம். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, திருமந்திரத்துல இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. முன்னாடி நம்மளுடைய அந்த 1, 2, 3 தந்திரங்கள்ல மொத்தத்திலயும் சொல்லியிருக்கு. அதெல்லாம் சொன்னதுனால இவர் வந்து இந்த மந்திரத்தை வந்து ஒரு அதிக விளக்கம் இல்லாம உரையாசிரியர்கள் விட்டுட்டாங்க. ஏன்னா எல்லாமே சொன்னதுதான், என அனைத்திற்கும் காரணமாக இருப்பவள் அப்படின்னு. அந்த அனைத்தும் என்ன அப்படின்னு நம்ம ஒரு தடவை பார்த்துட்டோம்னா பின்னாடி இருக்கிற அத்தனை தந்திரங்களையும் நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ண மாதிரி ஆயிடும். அதனாலதான் இந்த பகுதி எனக்கு இதை வாசிக்கும் போது அதுதான் தோணிது. எல்லாவற்றிலும் யாதேவி சர்வபூதேஷு, அவள்தான் அனைத்துள்ளும் இருக்கக்கூடியவள் அப்படின்னு இருக்கக்கூடியவளா இருக்கிறா. தேவிய சோஸ்திரத்திற்கு அவளை புரிந்து கொள்வதற்கு இதை விட ரொம்ப அழகான ஒரு சோஸ்திரம் எதுவுமே கிடையாது. அந்த நமஸ்தசைன்னு சொல்லும் போது நம்ம அப்படியே உடல் பொருள் ஆவி அனைத்தும் அந்த கீழே விழுந்துரும். நம்ம அந்த இடத்துல சொல்லக்கூடிய அந்த சப்தம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்த செய்யும் நமக்குள்ள. அத வந்து நான் இந்த மந்திரத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிறேன். அனைத்திலும் கலந்து நிற்கக்கூடியவள் எதுலதான் இருக்க மாட்டா, யா தேவி சர்வபூதேஸ்வரி. இந்த வார்த்தையை சொல்லி பாருங்க, நமக்கு வந்து அவளோட வியாபகம் வந்து ரொம்ப எளிதா நமக்குள்ள வந்து உட்காரும். அததான் இந்த இடத்துல வந்து சொல்லித்தரார் நமக்கு. அத்தகைய ஒரு அற்புதமான மந்திரத்தை உங்களோட பகிர கிடைத்த இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்கம்மா. ரொம்ப அருமை. யாதேவி சர்வபூதேஷு நீங்க அப்படியே ஆப்டா இருந்தது நீங்க சொன்ன அனைத்துமே. அதுமாரி அந்த ரூபங்களை பத்தி நீங்க விளக்கம் கொடுத்தது, இந்த மந்திரத்தை விளக்கம் கொடுத்தது எல்லாமே ரொம்ப அருமையா இருந்தது. அந்த ரூபங்கள்லாம் நீங்க ஒண்ணு ஒண்ணா சொல்லும்போது ரொம்ப தெளிவா ரொம்ப நல்ல விளக்கமா இருந்தது. ரொம்ப நன்றிங்கம்மா. வாங்கம்மா விந்தியாம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1351வது திருமந்திரம். தன்னுளுமாகி தரணி முழுதும் கொண்டு என்னுளுமாகி இடம்பெற நின்றவள் மண்ணுளும் நீர் அனல் காலுளும் வானுளும் மண்ணுளும் மெய்யுளும் காணலும் ஆமே. உலகத்து உயிர்களை எல்லாம் தன்னுள்ளே கொண்டிருக்கிற தாயாகிய பராசக்தி என் உள்ளம் கோவிலாக கொண்டு அங்கே இடம் பெற்றிருந்தனள். என்னுள்ளும் இடம் கொண்ட இத்தேவியே மண்ணுள்ளேயும் நீரிலேயும் நெருப்பிலேயும் காற்றினுள்ளும் ஆகாயத்திலேயும் கலந்து இருக்கிறாள். அருள் வேண்டி பணிவார் கண்ணுள்ளும் கருத்துள்ளும் உடம்புள்ளும் காணப்படுபவள் அன்னையே. கழக வெளியீட்டில் திருவருள் அம்மை எல்லா உலகங்களையும் தன்னுள் அடக்கி தானாகவே நிற்பள். எளியேன் உள்ளும் எளியேன் தங்குதற்கு இடமும் ஆகி நின்றவளும் அவளே. அவளே நிலம் நீர் நெருப்பு உயிர் நீள் விசும்பாகவும் விரிந்து நின்றனள். அடியேன் கண்ணுளும் மெய்யுளும் கலந்து நிற்பவளும் அவளே. அவள் அருளாலே கண்ணால் யானும் கண்டேன் காண்க என கட்டுரைக்குமாறு வெளிப்பட்டு காட்சி
அருள்பவளும் அவளே. மெய்ப்பொருளாகிய சிவனார் திரு உள்ளத்தில் இருப்பவளும் அவளே என இவ்வகையாக கூறுதலும் ஒன்று. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா, அருமைம்மா. வாங்க ஐயா, சாமி ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம் மேம். மேம் இந்த இது சாமிகள் வந்து கனவுல வருது, அது நல்லதுங்களா மேம்? கிருத்திகாமா மேம் சாமி வந்து அடிக்கடி கனவுல வருது, அது எப்படி, அது என்ன பலன்ற ஒண்ணுமே புரியல. ரொம்ப நல்லதுங்க. இதுல எந்த தவறும் இல்லை. எந்த அம்மான்னு பாருங்க. அந்த அம்மா கிட்ட அம்மா என்ன வேணும்னு கேளுங்க. அந்த அம்மா கோவிலுக்கு போங்க. அந்த அம்மா வராங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் உண்டான தொடர்பை வந்து அவங்க சொல்றாங்கன்னு அர்த்தம். அதனால யார் வராங்க என்னன்னு தெரிஞ்ச தெய்வம்னா, அதாவது அந்த அம்மா யாருன்னு உங்களுக்கு தெரியும்னா அந்த அம்மா கோயிலுக்கு போங்க. இல்ல அந்த அம்மா யாருன்னு தெரியலையா, அந்த அம்மா கிட்டே கேளுங்க. நீ அடிக்கடி வரியே, நீ யாரு அப்படின்னு கேளுங்க. அந்த அம்மா சொல்லுவாங்க. இல்லைங்கம்மா, ரொம்ப நல்ல விஷயம். இல்லைங்கம்மா, அந்த அம்மா வந்து அடிக்கடி கனவுல வர்றாங்க. வந்துட்டு வந்து அப்பா வந்து பூசாரியா இருந்தாரு. அப்ப பூசாரியா இருந்தா அப்ப அவர் இறந்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க ஊர்ல இருந்த கோயில்ல கிராமத்துலாம் கிரகக்குளம் எடுப்பாங்க. கிரகம்னு சொல்லி கிரகக்குளம் அந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து நாங்க தான் கொண்டு போய் அந்த இது விடுவோம். இப்ப அந்த இதுல வந்து ஆள் இல்லாம இருக்குமோ, இப்போ ஒருவேளை அதனால விட்டாலே எனக்கு கனவுல இப்படி வருது என்னன்னு தெரியல. நல்ல அந்த கோயில் எப்படி மாசத்துல 2-3 தடவை வர்றாங்க, அது ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றாங்க. கனவுல வருது, போயிடுறாங்க. அதான் என்னன்னு புரியல. அந்த சாமி இறங்குறவங்களா நீங்க, உங்க ஃபேமிலி? ஆமாம்மா, அப்பா வந்து பூசாரியா இருந்து சாமி இறங்குவாரு. இறங்கி அருள்வாக்குலாம் சொல்லுவாரு. அப்போ அவங்கதான் வருவாங்க. அந்த குலத்துக்கு வரவங்க அவங்க அவங்க அந்த குலத்தை விட்டு போக மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த குலத்துல இறங்குவாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க அப்படி பண்ணக்கூடிய நிலையில இருந்தீங்க, உங்களால பண்ண முடியும், அந்த மாதிரி சூழல் இருக்கீங்க அப்படின்னாக்க நீங்க கேளுங்க. அம்மா என்ன சொல்றீங்க, யாரு கூப்பிடுறாங்க, நீங்க வாங்கன்னு கேளுங்க, அவங்க வருவாங்க. இல்ல எனக்கு சொல்லக்கூடிய சூழல் இல்ல, இந்த மாதிரி கொண்டாட்டத்துல இருக்கக்கூடிய நிலை இல்ல, நான் வேற இடத்துல இருக்கேன், என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க அந்த அம்மாவை வீட்லயே வச்சு வழிபடலாம். அந்த அம்மா உங்க கூட இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப நல்ல விஷயம். கொண்டாட முடியும்னா எப்படி கொண்டாடுவாங்களோ அந்த மாதிரி கொண்டாடுங்க. இல்ல அதாவது நான் சொல்றது, அந்த மாதிரி சாமி வாங்கி நீங்க உங்களால கும்பம் எடுக்க முடியும், கரகம் எடுக்க முடியுங்கிற நிலை இருந்ததுன்னா எடுங்க. இல்ல என்னால முடியாது, நான் வேலையில இருக்கேன், வேலைக்கு போறேன், பட்டணத்துல இருக்கேன், எங்கேயோ இருக்கேன், வெளி இடத்துல இருக்கேன் அப்படின்னீங்கன்னா நீங்க வந்து அந்த அம்மாவை வீட்டுல வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு கும்பம் வச்சு அந்த கும்பத்துக்குள்ள அந்த அம்மாவை வைங்க, எல்லாம் மஞ்சள் வைங்க, மஞ்சள்ல இருக்க சொல்லுங்க. நிறைய வழிமுறைகள் உங்க கிராமத்துல எப்படி பண்ணுவீங்களோ அந்த வழிமுறையில அந்த அம்மாவை கொண்டாடுங்க. மொத்தத்துல அந்த அம்மாவை கொண்டாடணும், அவ்வளவுதான். ஆமா, அது வந்து நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். ஆனா இப்ப வந்து நம்ம என்ன வேலை இருந்தாலும் சரி, எங்க வேலை பார்த்தாலும் அந்த திருவிழா கும்புற அன்னைக்கு எனக்கு எப்படியாச்சும் லீவ் போட்டு ஏதாவது ஒரு வழியில ஊருக்கு விட்டு வந்துடும். ஊர்ல விட்டு வந்து அந்த கோயில்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஏன் லீவ் போட்டோம்ன்றதே நம்மளுக்கு புரியும். அந்த நேரத்துக்கு எதுவுமே புரியாது. எங்கனாச்சும் பக்கத்துல கோயில்ல திருவிழா நடக்குன்னா என்ன அறியாமலே நானே 2 மணி நேரம் பெர்மிஷன் கேட்டு போயிட்டு வந்துருவேன். ஆனா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆனா அந்த அம்மன் சாமி மட்டும்தான் அப்படி. அந்த அம்மன் சாமி அந்த மாதிரி கும்புறாங்கன்னு சொன்னா அன்னைக்கு நான் 2 மணி நேரம் லீவு கேட்டு கூட போயிட்டு வந்துருவேன். அதே மாதிரி மற்ற டயத்துலலாம் நம்மளுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் இல்ல. ஆனா அந்த நல்ல நாள் கும்புறாங்கன்னு சொன்னா அந்த இது விடவே மாட்டேங்குது, திருப்பி வருது. வந்துட்டு 2வது அப்பா பூசாரியா இருந்ததுனால அப்படி வருதோ அப்படின்னு சொல்லி நான் நிறைய தடவை. ஆனா கோயில்ல கும்பாபிஷேகம்லாம் நல்லா வருஷம் வருஷம் கும்பிடுறோமா, நிறைய பேருக்கு அன்னதானம் எல்லாம் போட்டு நல்லா தான் பாக்குறோம். தீச்சட்டி எடுக்கிறது, முளைப்பாரி ஓடுறது எல்லாமே இருந்து. ஆனா இப்ப பூசாரியா நான் மட்டும் இல்ல, ஒரு 3-4 பேர் அந்த இதுல சேர்ந்துருக்கோம். ஏன்னா நம்ம எல்லா வேலையும் பார்த்துட்டு இதுவும் பாக்குறது எல்லாமே கொஞ்சம் சிரமம். ஆனா சிரமம்னு சொல்லவே கூடாது. அம்மாட்ட வந்து அந்த இது சொன்னோம்னா அது நமக்கு வேலையே போயிடும். அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு செய்யணும்னு சொல்லி செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஆனா அம்மா வந்து எதுவுமே பேச மாட்டேன்றாங்க. அடிக்கடி கனவுல வர்றாங்க, ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றாங்க. இன்னொன்னு வந்து இந்த அம்மாவுக்கு கெடா வெட்டுறது வந்து அது வெட்டலாமாம்மா?
அது உங்க வழக்கங்க. நானு உங்க நீங்க எப்படி கொண்டாடுனீங்க, எப்படி அதுக்கு பதிலா பண்ணக்கூடியதும் இருக்கு. உயிர்கொலை இல்லாம பண்றதுக்கும் வழி இருக்கு. சோ உங்க உங்க குடும்ப வழக்கம் என்ன, உங்க கிராம வழக்கம் என்ன, அத நிர்ணயிச்சு அதுபடி பண்ணுங்க. இல்லைங்கம்மா, இந்த எங்க மதுரை மாவட்டம் அந்த ஏரியாவுல எல்லாம் நல்ல நாள் கும்பிட்டா அந்த ஒரு அம்மனுக்கு வந்து சத்தி குட்டி வெட்டுறதுன்னு எல்லா இடத்துலயும் வெட்டுறது அது ஆதி வழக்கம்னு சொல்றாங்க. ஆனா இந்த அம்மா வந்து அஹிம்சை முறைகளுக்கு மாவிளக்கு எடுக்கிறதோட அப்படியே நிப்பாட்டுற மாதிரி அப்படித்தாம்மா இருக்கு. அதான் என்னன்னு தெரியல. அதான் நீங்க உங்க உங்க குடும்ப வழக்கம் என்னமோ பண்ணுங்க. பட் இப்ப உயிர்கொலை இல்லாம அதுக்கு பதிலா பண்ணக்கூடிய நிறைய சாங்கியங்கள் இருக்குங்க. அதையும் பின்பற்றலாம். ஆனா அந்த அம்மா கிட்ட உத்தரவு கேட்டு அவங்க வழக்குப்படி பண்ணுங்க. ரொம்ப நல்ல விஷயம். சரிங்க. நன்றிங்க அம்மா. நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. அந்த அம்மனோட அருள் உங்களுக்கு வந்து வர்றதுன்றத நானும் பார்க்குறோம். ரொம்ப பாசிட்டிவா பார்க்குறேன். ரொம்ப அவங்களோட அருள் உங்களை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு அருள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதை உங்களுக்கு உணர்த்துறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ரொம்ப நன்றிங்க ஐயா, உங்களோட கேள்விக்கும் உங்களோட இதுக்கும் பகிர்ந்ததுக்கும் நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்கம்மா. வேற ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? இன்னொரு விஷயம், இப்ப நம்ம இந்த கோயில்ல கும்பாபிஷேகம் அந்த இதெல்லாம் நடத்துறாங்கல்ல, அந்த இதுல வந்து நம்ம பிராமணர் ஐயரை தான் கூப்பிட்டு வருவோம். அந்த இதுக்கு அந்த கும்பா எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் கூப்பிட்டு வந்து அவங்களதான் வச்சு எல்லாமே பண்ணுவோம். ஆனா அன்னைக்கு பண்றப்ப நானோ இல்ல எங்க வீட்டுல யாராவது போய் அந்த பூஜை காரியம் முடிக்காம குடிச்சோம் சோறுல கை வச்சோம்னு சொன்னா வெறும் தலைமுடியா வருதுமா. நான் 2-3 தடவை என் கூட உட்கார்ந்து இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் எதுவுமே இல்லை. ஆனா நான் சாப்பிட்டா மட்டும் அந்த அந்த இது தொட்டா மட்டும் வருது. மற்ற நாள்ல எல்லாம் எந்த டயத்துல அந்த மாதிரி இல்லை. அதுக்காண்டி நான் ஒரு தடவை என் கூட இருந்த ஒரு ஃப்ரெண்டவே கூட உட்கார வச்சு அந்த ஐயரவே உட்கார வச்சு அவங்ககிட்டவே சொன்னேன், பாருங்கன்னு. ஆமா, அப்ப நீங்க அந்த கோயில்லாம் முடிய இந்த வாட்டிக்கு நீங்க எதுவுமே சாப்பிடாங்க. அந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பூஜை காரியங்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிடுங்க. இப்ப அந்த முறையை தான் இப்ப கடைபிடிச்சிட்டு வந்துருக்கோம். நன்றிங்க ஐயா. உங்க உணர்வுல அவங்க சொல்றதுதான், நீங்க அதுதான் கரெக்ட்னு நினைச்சு பண்றீங்க. அது நல்ல விஷயம்தான். அவங்க உங்க கூட இருக்கிறாங்கன்ற உணர்த்தல் தான் எனக்கு படுது. அம்மா, நீங்க எதுவும் சொல்றீங்களாம்மா? இல்லங்க, கரெக்டா தான் சொல்றீங்க. நன்றி. இப்ப அதுக்காண்டி எல்லா வெள்ளிக்கிழமையும் விரதம் இருக்குமா? எல்லா வெள்ளிக்கிழமையும் விரதம் இருந்துட்டு நைட்டு மட்டும் தான் சாப்பிடுறது. பாயில அதே மாதிரி கட்டில படுக்கிறதோ இதெல்லாம் இல்லை. பாயில தான் எவ்வளவு வேலை பார்த்தாலுமே இங்க எல்லாமே கட்டில தான் படுத்துருப்பாங்க. நாங்க வேலை பார்க்குற இடத்துல நான் மட்டும் வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா பாயை எடுத்து கீழே போட்டு சட்டையெல்லாம் கழுத்துட்டு அம்மாவை நினைச்சு படுத்துருவேன். எல்லாம் காலையிலும் சரி சாயந்தரமும் சரி. அந்த வெள்ளிக்கிழமை மட்டும் நல்ல விரதம் இருந்து ஆனா வேலை பண்றதுன்னு தெரியாது. அன்னைக்கு வயிறே பசிக்காது. நான் அந்த விரதம் முடிச்சுட்டு நம்ம சாப்பிட்டு தூங்குறப்ப சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சந்தோஷம் அது எத்தனை படம் பார்த்தாலும் என்ன இது பண்ணாலும் அந்த இது கிடைக்காதுமா. அந்த மாதிரி இருக்கு அந்த இது தூக்கம் வந்து அப்படியே ஆழ்ந்த தூக்கம் நல்லா இருக்கும். அருமை ஐயா, அருமை. அது அம்மாவோட இதுதான். நீங்க நடந்துக்கிறதுன்னு இல்லை. அது உள்ள இருந்து அவங்க உங்களை நடத்துறாங்க. அவங்க உங்கள் கூட இருக்கிறாங்க. அதை இப்ப நீங்க எப்படி இருக்கணும்ன்றதையும் அவங்களே செய்ய வைக்கிறாங்க. அவங்களோட இயக்கத்துக்குள்ள இப்ப நீங்க இருக்கிறீங்க. நம்ம அந்த ஈகோ போய் அவங்க உங்களை ஆட்சிக்கு எடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப நல்ல விஷயங்கய்யா. ரொம்ப அருமையான விஷயம். தேவி அவங்க கூட இருக்கிறாங்க. உங்களை அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு பார்க்கிறேன் நான். ரொம்ப அருமையான விஷயமா இருக்கு. நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. ஆனா அவங்க இல்லாமலாம் நம்மளால இருக்க முடியாது இல்லையா? அவங்க ஏன்டா அகில உலகத்தையும் ஆட்டி படைக்கிறது எல்லாமே அது பிறப்பு இறப்பு எல்லாமே அதனுடைய கையில. நம்மளுக்கு ஏதாவது அதே மாதிரி இன்னொரு விஷயம், நான் யாருக்காவது ஒருத்தவங்கிட்ட காசோ பணமோ வாங்கிட்டு நான் மறந்துட்டுனாலும் கனவுலயே வந்து அதை கொடுக்க வைக்கும். ஆனா நம்மகிட்ட இருந்து யாராவது ஒருத்தவங்க வாங்கிட்டு ஏதாச்சும் இது பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களா தேடி வந்து கொடுக்க வச்சிருக்காங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க, ஐயா நீங்க சாமி தானே, அந்த கோயில் பூசாரி தானே, நான் அதனாலதான் கொஞ்சம் லேட் ஆயிட்டேன் அப்படின்னு அவங்களே மன்னிப்பு கேட்டு கொடுத்துட்டு போறதெல்லாம் இருக்குமா. அதெல்லாம் நான் நேர்லயே பார்த்திருக்கேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆனா அப்பா வந்து பூசாரியா இருந்ததுக்கு அப்புறம் இப்ப எனக்கு அந்த இதுல உள்ள பூசாரியா தான் இருக்கணும்னு ஒரு ரொம்ப ஆசை. வீட்டுல வந்து கொஞ்சம் நீ கல்யாணம் முடிக்காத பையன் பூசாரி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அதான் என்னன்னு
அந்த அம்மாவே வழி நடத்துவாங்கய்யா. நீங்க நீங்க அந்த உணர்வுப்படியே போங்க. அந்த உணர்வுல அவங்க வந்துட்டாங்க. அவங்க உங்கள வழி நடத்துறாங்க. அந்த அந்த காலம் வர்றப்ப நீங்க அந்த பூசாரி அந்த அந்த நிலைக்கு நீங்க போறதுக்கும் அந்த காலம் வர வரைக்கும் நம்ம காத்திருக்கலாம். அதுக்கான இதுதான் அந்த பயணத்துல தான் நீங்க போயிட்டு இருக்கிறதா தான் நானும் பார்க்குறேன். ஏன்னா அவங்க உங்கள கூட இருந்து வழி நடத்துறாங்க. நீங்க அதனால எதுக்குமே கவலைப்பட தேவை. உங்க உணர்வுப்படியே நீங்க போகலாம். நீங்க பாட்டுக்கு நிம்மதியா இருக்கலாம். நீங்க அவங்கள்ட்ட ஒப்படைச்சுட்டு நீங்க பாட்டுக்கு நிம்மதியா இருக்கலாம். இதெல்லாம் பெரிய விஷயங்கய்யா. ரொம்ப அருமையா. நீங்க அவங்க உணர்வுப்படி உங்க உள் உணர்வுல நீங்க அவங்கள கேட்டு கேட்டு செய்யுங்க. அது நீங்க நினைக்கிறதோ, நீங்க முடிவெடுக்கிறதோ இருக்காது. அது சக்தியோட இதுதான் உங்களோட அம்மாவோட இது வாக்குதானம் உங்களுக்குள்ள உணர்வா வரும். நீங்க அவங்கபடியே நடங்க. நீங்க உங்க உங்க எண்ணம், உங்க மனசுன்றதெல்லாம் விட்டுருங்க. எல்லாம் அவங்கள நடத்துறாங்க. அவங்க சொல்றபடி நம்ம போவோம். அவ்வளோதான். அது உங்களுக்கு எந்த காலத்துல அது கிடைக்குமோ, அந்த காலத்துல அவங்க அது அங்க எங்க கூட்டு போணுமோ, அங்க கரெக்ட்டா கூட்டு போயிடுவாங்க. நீங்க இப்ப ஏதோ நீங்க பிளானு எதுலாம் பண்ணவே தேவையில்ல. அன்னைக்கு அந்த என்ன உணர்வு குடுக்குறாங்களோ, அன்னைக்கு நீங்க தெய்வத்தோட வழியிலே நின்னு போனாலே போதும் தான். அப்படிதான் நானும் பார்க்குறேன். அம்மா சொல்ற மாரி தான், கிருத்தி அம்மா சொல்ற மாரி தான் என்னோட இதுவும் இருக்கு. நன்றிங்கய்யா. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. ஆனா இது ரொம்ப நல்ல விஷயம். நீங்க சொன்னதுக்கும் கொஞ்சம் மனசு ஆறுதலா இருக்குமா. ஒவ்வொரு நேரம் நானே பயந்துடுறேன். அடிக்கடி கனவுல சாமி வர்றது என்னமோ கெட்டதோ, இல்ல என்னமோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயந்துடுறேன். அதான் கொஞ்சம் நம்முடைய தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா ஆலோசனை பண்ணி கேட்டுக்கலாம். அதுக்கு தான். நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. வேற ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? தளத்த நிறைவு செஞ்சுக்கலாங்களா? இல்லங்கம்மா. வேற கேள்வியெல்லாம் இல்லம்மா. ஏன்னா, இந்த சாமி அடிக்கடி கனவுல வர்றது, அத நெறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. ஐயோ! அது வந்து அது ரொம்ப கெட்டது. அதுக்காக தாயத்தெல்லாம் வாங்கி போடுங்க. அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நான் அப்புறம் ஒரு ஐயர் இந்த கோவிலுக்கு வருவார்ல, பூஜை பண்றதுக்கு, இது கும்பம் நடத்துறதுக்குலாம் வருவாங்க. கும்பாபிஷேகத்துக்கு. அப்ப அவங்ககிட்ட கேட்டேன் என்னன்னு. ஐயா, அம்மாள் வர்றது ரொம்ப நல்லது விஷயம். ஆனா, நீங்க அந்த வழிமுறைகள இப்ப கடைபிடிச்சிருக்கீங்க. உங்க வாரிசுல அது வந்திருக்கு. வந்திருக்குன்னா அத கரெக்ட்டா கடைபிடிச்சீங்கன்னா, உங்க குடும்பம் நல்லா ஆரோக்கியமா நல்லா வரும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவ பார்த்துக்கிருவா. நீங்க எதுக்குமே கவலையே பட தேவையில்ல அப்படின்னு சொன்னாங்க. ஆனா, இப்ப அது மாரி தான் நடந்துட்டு இருக்கேன் நானும். ஏதோ அதுக்கு நம்ம அதுக்கு மேல எல்லாம் அது வழி நடத்தும்ன்றப்ப நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம 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 நினைக்கிறது வேற. நம்ம நினைச்சா வேற எதுவுமே நடக்காது. அது என்ன நினைக்குதோ அதான் நடக்கும். அதனால நம்மளே அது விட்டு போகணும்னு போயிருக்கு. ஆமாங்கய்யா. நம்ம நம்ம கையில ஒரு விஷயம் கூட நம்மளால நவுத்த முடியாது. ஒரு துரும்ப கூட அவங்க அருள் இல்லாம செய்ய முடியாது. உங்களுக்கு வர்றாங்கன்னா, அவங்க எப்படிதான் உணர்த்துறது? உங்களுக்கு கனவுல வந்து தான் உணர்த்த முடியும். அவங்க அவ்வளோ தூரம் இறங்கி வந்து உங்களுக்காக கனவுல வந்து உங்களுக்கு உணர்த்துறாங்கன்னா, அதுக்கு எவ்வளோ நன்றியா இருக்கணும். அதெல்லாம் பெரிய விஷயங்கய்யா. ஆ அதுக்கு அதுக்கு நீங்க ஏதோ புண்ணியம் பண்ணி, நீங்க அந்த வழியில நீங்க நிக்கிறீங்க அப்படிங்கிறது தான். அவ்வளோ புண்ணியத்த சேர்த்திருக்கீங்கன்றதுனால தான் அவங்க உங்களுக்காக இறங்கி வந்து உணர்த்துறாங்க. நான் உன் கூட தான் இருக்கிறேன். நான் உன்ன தான் நான் வழி நடத்துறேன். நீ எத பத்தியும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு அவங்க நீ என்ன நம்பி இறங்கி நீ பாட்டுக்கு செஞ்சுட்டு போய்க்கிட்டே இருக்கலாம். அவ்வளோதான் அவங்க சொல்ற விஷயம். இதுக்கு வேற எதுவும் அவங்க நம்மள்ட்ட கேட்கறது கிடையாது. நான் உன் கூட இருக்கேன். அத நீ நம்பு. என்ன நினைச்சுக்கோ. நான் இருக்கேன் கூட. எத பத்தியும் கவலைப்பட வேணாம் அப்படிங்கிறது நமக்கு தைரியம் குடுக்கவும், நமக்கு அருள் குடுக்கவும், நமக்கு உணர்த்தவும் அவங்க வராங்க. அத தாண்டி அவங்க வேற இறங்கி அவ்வளோ கருணையோட இறங்கி வராங்கன்னா, அது எப்படி கெட்டதான்னு நம்ம நெனச்சு கூட பார்க்க முடியாதுங்க. அதுல ஒரு பாயிண்ட் கூட இருக்காது. அதனால நீங்க ரொம்ப சந்தோஷமா அ அன்னைய நெனச்சுக்கிட்டு, அந்த அன்பு வழியில, அவங்க சொல்ற வழியில, அந்த உங்களுக்கு உணர்த்துற வழியில நீங்க பாட்டுக்கு நீங்க எந்த பிளானுமே போட வேணாம். நான் இப்படிதான் இருக்கணுமா, நான் அப்படிதான் இருக்கணுமா, எதுவுமே பண்ண வேணாம். அவங்களே உணர்த்தி உங்கள வழிநடத்தி கொண்டு போவாங்க. அருமையான உங்களுக்காக இறங்கி வந்திருக்கிறாங்க கருணையோடு. அதனால நீங்க நிம்மதியா, சந்தோஷமா அன்னையின் அவங்கள சரணடைஞ்சு நீங்க பாட்டுன்னு இருக்கலாங்கய்யா. ரொம்ப நல்ல விஷயம். உங்க வாழ்க்கைக்கு நல்ல இதுல கொண்டு போறாங்க. நன்றிங்கய்யா. நல்லதுதாம்மா. ஆனா வீட்ல எப்படின்னா, வீட்ல நீ இன்னும் மேரேஜே பண்ணல. நல்ல கம்பெனில வேலை பார்க்குற. நீ கல்யாணம் முடி. அந்த கோயிலுக்கெல்லாம் போகாத. கோயில் விஷயத்தெல்லாம் போகாத. படிச்ச எல்லா பேரும் பாருங்க. எல்லா பேரும் கல்யாணம் முடிச்சு குழந்தை குட்டிகளோட எப்படி இருக்காங்க. நீயும் அந்த வழியே போ. நீ ஆன்மீக வழி இதெல்லாம் போகாத. நீ அப்படியெல்லாம் போனீங்கன்னா சாமியார் சாமியார்ன்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு நேரம் நம்மள மனசு சங்கடப்படுத்துறாங்க. ஆனா யாரு என்னமோ சொல்லிட்டு போட்டோம். நம்ம வழியில தான் நம்ம ஆனா வேற வழியில போறதுக்கு விருப்பமே இல்லம்மா. வேற அந்த மாரி நம்ம அவங்க சொல்றதுக்கெல்லாம் யார் சொல்றதுக்கும் நமக்கு மைண்டே அந்த இத வந்து கவனிக்கிறதே இல்ல.
ஒரே வழி அந்த வழி தான். நம்ம சாமி வழின்னா அந்த வழி, அந்த இதுல ரூட்ல தான் போயிட்டு இருக்கேன். வீட்டுல இதனால ரொம்ப பிரச்சனையே வந்திருக்கு. நீ இப்ப என்ன, நீ வீட்டுல இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு உனக்கு தனியா வீட்டை ஒதுக்க அப்படின்னு சொல்லி நான் தனியா வீட்டவே ஒதுக்கி, சாமி போட்டோவெல்லாம் வீட்டுல இருந்தா முதல் தூக்கி எல்லாம் எரிஞ்சிருவாங்கம்மா. இப்ப நான் அந்த போட்டோவெல்லாம் எடுத்து எனக்குன்னு ஒரு ரூமை ஒதுக்கி நான் அதுல தனியா நானா என்ன பண்றது, நம்மளா சமையல் பண்ணுவோம்னு சொல்லி நானா சமையல் பண்ணி நானா சாப்பிட்டுருக்கேன். அந்த மாதிரி ரொம்ப கஷ்டத்துல தான் இருக்கு. ஆனா அவங்க வீட்டுல என்ன சொல்றாங்கன்னா, நீ கல்யாணம் முடிச்சுட்டு நீ வேலையில இருக்கல, ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சு உன் மாதிரி சந்தோஷமா இரு, அந்த கோயிலுக்கே போகாத அப்படின்றாங்க. கோயிலுக்கெல்லாம் போகாத, கோயிலுக்கெல்லாம் போகாத, 4 பேர் எப்படி கல்யாணம் முடிச்சு அவங்கவுங்க குழந்தை குட்டியோட இருக்காங்க, நீ அப்படி போ, வேலை பாரு, சம்பாரி, அந்த போ, ஆனா கோயிலுக்கு மட்டும் போகணும். ஆனா அவங்க வந்து விடவே மாட்டேன்றாங்க. அம்மா வந்து கனவுல வர்றாங்க. நான் வருஷம் அந்த சாமிக்கு வழிபாடுகளுக்கு ஐயர் பூஜை காரியங்கள் எல்லாம் நம்ம ஐயர்கிட்ட கேட்டு 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 இப்ப ஒவ்வொன்றா படிச்சுட்டு வர்றோம். எப்படி அபிஷேகம் பண்ணணும், எப்படி மக்கள் வந்தா குறைய தீர்த்து எப்படி விபூதி கொடுக்கணும், கூட்டத்தை ரொம்ப கூட்டமா இருந்தா அவங்களுக்கு என்னென்ன மாதிரி அருள்வாக்கு, என்னென்ன மன கஷ்டத்துல வந்தா அதெல்லாம் நமக்கு தெரியும். ரொம்ப மன கஷ்டம் வந்தா அவங்கள நம்மளே கூப்பிட்டு அவங்களுக்கு மன கஷ்டத்துக்கு இருந்தாங்க அப்படின்னு ஒரு எலுமிச்சம்பழம் விபூதி குங்குமம் கொடுத்தோம்னா அவங்களுக்கு அந்த மாதிரில மாறி நிறைய பேர் வந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பயலுக்கு கர்நாடகாவுல 12 வருஷமா குழந்தை இல்லை. அண்ணா அன்னைக்கே 2 நாளைக்கு முன்னாடியே அந்த அம்மா வந்து சொல்றாங்க, நாளைக்கு அந்த பையன் வருவான், அவனுக்கு ஒரு 2 எலுமிச்சம்பழமும் ஒரு குங்குமம் கொடுத்துட்டு அவனுக்கு அந்த வருஷம் நான் தொட்டில் தர்றேன் அப்படின்னு சொன்னோம். நான் அதே மாதிரி வந்தோடனே அருள் இறங்காம சும்மா இந்த வருஷம் உனக்கு தொட்டில் தரும் அப்படின்னு சொல்லி அந்த அன்னைக்குதான் சொன்னேன். சொல்லிட்டு ஒரு வருஷத்துல அந்த அவனுக்கு 2 பெண் குழந்தைகள். அவன் அங்கிருந்து போன் பண்றான், நீங்க சொன்ன மாதிரியே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி. இது ஒரு விஷயம் இல்ல, இது மாதிரி நிறைய பேர், இந்த குழந்தை இல்லாதவங்க நிறைய பேர் வந்து குழந்தையோட வந்துட்டு உங்களுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு சொல்றாங்க. நான் எனக்கு எதுவுமே வேண்டாம், நம்மளுக்கு தேவை நீங்க கோயில்ல என்ன நேர்ந்துட்டு இருந்தீங்களோ அதை மட்டும் செய்யுங்க, எனக்கு எதுவுமே தேவையில்ல. எனக்கு வேண்டா ஒரு துண்டு, 40 ரூபா துண்டு, அவ்வளவுதான், 30 ரூபா துண்டு. அது பிரியமா இருந்தா அன்னைக்கு நல்லா அந்த இதுக்கு மட்டும் வர்றவங்க பிரியப்பட்டவங்க எடுத்துட்டு வாங்க, இல்லைன்னா தேவையே கிடையாது. அப்படித்தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நன்றிங்க ஐயா. புரிஞ்சுப்பாங்க. அவங்க போக போக புரிஞ்சுப்பாங்க. நீங்க எதையும் உங்களுக்கு வந்து கல்யாணம் அந்த வாழ்க்கையில இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் நீங்க அம்மா சொல்றாங்க, அத உணர்த்துறாங்கனாலும் ஓகே தான். எதையும் நீங்க எதிர்க்க தேவையில்ல. ஆனா உங்களுக்கு அந்த இதுல விருப்பம் இல்ல. அம்மாவும் அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல. நீங்க மத்தவங்களோட பேச்சுக்கு மதிப்பு குடுத்துட்டு, அவங்க புரிய வர டைம்ல அவங்க புரிஞ்சுப்பாங்க. அவங்களோட காலத்துக்கு எப்ப அவங்களுக்கு புரியணுமோ அத புரிஞ்சுப்பாங்க. அதையும் நீங்க பெருசா எதிர்க்கிறதாவும், அவங்க அக்கறையில சொல்றாங்க, ரைட், அதோட அத அவங்கள வச்சுட்டு, நீங்க அதுக்காக ரொம்ப உங்க மனச அதுல செலுத்த தேவையில்லைங்கய்யா. உங்க மனச நீங்க அம்மாவோடயே அவங்க உணர்வுல, அவங்க என்ன சொல்றாங்களோ, அவங்க எத செய்றாங்களோ, நீங்க அந்த அம்மாவோட உணர்விலே இருந்து அ அவங்க வழி நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க உங்கள. உங்களுக்குள்ள இறங்கிட்டாங்க. அதுபடியே நீங்க நினைக்கலாம். நீங்க மத்தவங்க சொல்றத நீங்க பெருசா உங்க மனசுல எடுத்துக்க தேவையில்ல. அவங்க உங்க மேல ஒரு அவங்க பார்வையில, உங்க மேல இருக்க அக்கறையில தான் அவங்க சொல்றாங்க. எந்த ஒரு அ அவங்களுக்குள்ள கெட்ட இத வச்சு அவங்க சொல்லல. அவங்களுக்கு தெரிஞ்சத, அவங்க நீங்க நல்லா இருக்கணுன்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது உங்களுக்கு எடுத்துக்கிற சூழ்நிலை நீங்க இல்லன்னா அத விட்டுறலாம், அவ்வளோதான். அத தாண்டி நீங்க அதுல உங்க மனச அதுல போட தேவையில்ல. நீங்க உங்க வழியிலேயே நடங்க, அவ்வளோதான். ஐயா குறுக்கிட்டு மன்னிக்கணும். சாமியா, உங்களுக்கு வர்றாங்கன்னு சொல்றாங்க. கிருத்திகா அம்மா சொன்ன மாதிரி நீங்க இந்த இந்த இது இது இந்த விஷயத்த அம்மா கிட்டயே விட்டுருங்க. அம்மா உங்களுக்கு நல்ல வழி காட்டுவாங்க. அதுதான் ஒரே தீர்வு. அவங்க வர்றாங்க, நீங்க அவங்க கிட்டயே விட்டுருங்க. கிருத்திகா அம்மா சொன்ன மாதிரி அவங்களே உங்களுக்கு ஒரு காலம் பதில் சொல்லும். அது கூடிய விரைவில் உங்களுக்கு நல்லபடியா நடக்கணும்னு நாங்களும் வேண்டிக்கிறோம். அந்த அம்மா கிட்டயே விட்டுருங்க. நன்றி. சரிங்க, நன்றிங்க. எங்க அம்மா எல்லாருக்குமே நன்றிங்க. நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா. தளத்தை நிறைவு செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். தளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம் 6:30 மணிக்கு. நன்றி. திருமூல திருவடிகள் சரணம் சரணம். திருமூல நிறைவு செய்திருங்க. திருமூல திருவடிகள் சரணம் சரணம். நன்றி. கௌரியம்மா இருக்கீங்களா? கேட்கலீங்களா? மனிதர்களோடு நம்ம பேசுறோம், பழகுறோம். இன்றைக்கு